ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா மாஸ்க்கு கன்னுன்னு ஒரு ஷூட்டிங் கேம் இருக்குது. அந்த கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இதில் லெவல் பார்த்திங்கன்னா 27. அதே மாதிரி கலெக்ஷன் காட்டிடுறேன். அதே மாதிரி இதுதான் என் ஐடி 27வது லெவல். அப்புறமா டிஎஸ்ஆர் கிங், எஸ்எஸ்என்பி ஃபயர். அப்புறமா இதெலாம் நம்மக்கிட்ட இல்லை. அப்புறமா இந்த இதில் போய் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கன்ஸ் இவ்வளோ இருக்குது. இப்போ நான் வெப்பன்ஸில் போய் தனியாக காட்டுறேன். நம்மகிட்ட M4A1 இருக்குது. அப்புறமா என்னென்னமோ இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே நம்மகிட்ட ஸ்கின் இருக்குது. முக்கியமாக M10க்கு நம்மகிட்ட எப்படி ஃப்ரீ ஃபயரில் M10க்கு ஃபயர் M10 ஒரு ஸ்கின் இருக்கோ அதே மாதிரி இல்லை லாவா M10 ஒரு ஸ்கின் இருக்குது. அதுவும் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. இதில் நான் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா பேண்ட்டில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அது நான் அந்த டவுசர் தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா மாஸ்கில் இதுதான் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம மேட்ச்குள்ளே போயிடலாம். கைஸ், சொல்லவே மாற்றிட்டேன், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டோம். இப்போ நம்மகிட்ட AWM இருக்குது. இருக்காங்க. கைஸ், நம்மளை அடிச்சிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு ஹெல்த் வெறும் 80 தான் இருக்குது. இதுக்கு காரணமே நாம் தான் ஹெல்த் குறைச்சதுக்கு. கைஸ், நம்மளை அடிச்சிட்டாங்க. ஸோ எங்களை ரிவெஞ்ச் எடுத்தே தீரணும். அதுக்குள்ளே நம்மளோட லாவா M10 எடுக்கிறோம். ஆனால் நம்ம டீம்மேட்டே அவங்க முடிச்சிடுவாங்க போல். நான் நினச்ச மாதிரியே முடிச்சிட்டாங்க. கைஸ், நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரில. அதே மாதிரி என் கில்டில் சேரணும்னா ஒன்றே தான் இருக்கணும். லெவல் பார்த்திங்கன்னா லெவல் 25க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி பிளேயர் எப்படி சொல்கிறதுனா நம்மளுக்கு இந்த எப்படி சொல்கிறது ப்ரோ பிளேயர் காஸ்டியூம் தான் நம்மளுக்கு தேவையில்ல. நல்ல பிளேயராக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது 25க்கு மேலே லெவல் இருக்கணும். கைஸ், இதுதான் கான்செப்ட்டு. நம்ம போன வாட்டி ஒருத்தவங்க அடித்தாங்க. அவங்க திரும்பி வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரிவெஞ்ச் தரலாம். அங்கே இட்ஸ் ரிவெஞ்ச் டைம் அப்படின்னு போனால் அவங்க அதுக்குள்ளே எங்கள் டீம்மேட் அவங்கள முடிச்சிட்டாங்க. ஸோ அங்கே ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. அவர் அடிச்சிடலாம். M4A1 எடுத்தால் கரெக்டாக இருக்கும். கைஸ், இவங்க எப்படி அடிக்கிறாங்கன்னே தெரில. அதே மாதிரி அவங்க என்ன ஸ்கின்னு வச்சுருக்காங்களோன்னு தெரில. அதே மாதிரி நம்ம AWMக்கு ஒரு நல்ல ஸ்கின்னு வாங்கி போடணும். நம்மக்கிட்ட இந்த பாட்டு ஸ்கின்ஸ் தான் இருக்குது. அதெல்லாம் தூக்கி போட்டு நம்ம ஏதாச்சும் இந்த லாவா M10 எப்படி இருக்கோ அந்த மாதிரி நம்மளை முன்னே அடித்தவங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு ரிவெஞ்ச் தந்துடலாம். ஆனால் அவங்க நம்மளுக்கு திரும்பி அவங்க ரிவெஞ்ச் தந்துட்டாங்க. எனக்கு கடுப்பாயிருச்சு. இப்போ நம்ம திரும்பி அடிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஒரு கில்லு தான் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே ஆட்ட ஆரம்பம். ஒரு கிரனேட் போட்டுடலாம் உள்ள. கைஸ், இவங்க நம்மளை அடிச்சுட்டே இருக்காங்க. எங்களை ஒரு வாசியாச்சு அடித்து அமௌண்ட் போடணும். நம்மக்கிட்ட ரெண்டு அமௌண்ட் தான் இருக்குது. ஒன்று இப்படி இந்த கன் ஸ்கின்னு காட்டுற அமௌண்ட். நெக்ஸ்ட் இந்த ஹாய் அமௌண்ட். இந்த அமௌண்ட்ஸ் தான் இருக்குது. வேறு அமௌண்ட்டு வாங்கிறதுக்கு காசு கேட்குறாங்க. கைஸ், நம்மளே அடித்தவங்களுக்கு ரிவெஞ்சு வாங்க. நம்ம அப்படியே அமௌண்ட்டு போடலாம். அவங்க கடுப்பாக இருப்பாங்க இந்த இடத்துல. கைஸ், நான் நினச்ச மாதிரியே நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் தோற்று போயிட்டோம். ஆனால் நான் ஃபஸ்ட் ரவுண்ட் சாமி கூப்பிட்ருவோங்க கைஸ் எப்பயுமே. ஆனால் நீங்கள் உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. இன்னமும் உங்களுக்கு இழிச்ச வேணாம் மாதிரி தெரியுது. அந்த மாதிரி தானே நினைக்கிறீங்க. நான் சும்மாவே ஃபஸ்ட் ரவுண்டில் தோற்றுருவேன் கைஸ். செகண்ட் ரவுண்ட் தான் பேக்கப் தருவேன். கைஸ், வந்துட்டோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு ட்ரிப்ஸ் சொல்லித்தரேன். இந்த இடத்துல அந்த ஆப்போசிட் படிக்கட்டு மாதிரி இருக்குது.
அந்த இடத்துக்கு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் இந்த ஏடபிள்யூஎம் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வேணாம். நான் ஒரு கில் எடுத்தேன் கைஸ். ஃபஸ்ட்டு கில்லு, செகண்ட் கில் எடுக்கலாம் கைஸ். அங்கே ஒருத்தர் போயிட்டுருக்காங்க, அவங்கள அடிக்கலாம் கைஸ். அடிச்சிட்டோம், அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. ஒரு மெடிக்கெட் போட்டுக்கலாம். அவங்க ஒருத்தவங்க அங்கே ஒரு கிரிக்கெட் பண்டில் போட்டு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு அடிக்கலாம் கைஸ். அவர் நம்மளே அடிச்சிட்டாரு. நான் நினச்சேன் இவங்க இந்த மாதிரி பண்டில் போடும் போதே இவங்களாம் ப்ரோ பிளேயராக தான் இருப்பாங்கன்னு நினச்ச மாதிரியே. அவங்க லெவல் 30. நாம்ளும் லெவல் 30 அடிச்சிட்டோம்னா நாம்ளும் ப்ரோ பிளேயர் தான் கைஸ். அவங்க ஒரு கிரனேட் போட்டுடலாம். ஆனால் நான் போட்டு கிரனேட்டில் நானே செத்துட்டேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், என் டீம்மேட் தான். நான் பாட்டுக்கு அழகாக போயிட்டுருந்தேன், வந்து என்னை இது பண்ணிட்டாங்க, குறுக்கில் வந்துட்டாங்க. இப்போ என்ன என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல அழகாக வந்து இங்கே உக்காந்திக்கணும். எனிமி யாராச்சும் வந்தாங்களாலும் நம்ம இங்கே இருக்கோன்னே தெரியாது. இப்போ பாருங்கள், அவ்வளோதான், அவங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்களே பாருங்கள். இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ நம்ம போயிடலாம் கைஸ். நம்ம 7 கிலோ அடிச்சிட்டோம். 7 கிலோங்கிறது சும்மாலாம் கிடையாது. ஆனால் சொன்னேன்லங்க கைஸ். நான் வாயை வச்ச உடனே யாராச்சும் வந்து என்னை அடிச்சிடுறாங்க. ஸோ இந்த கிரிக்கெட் பண்டில் ஒரு வாட்டியாச்சும் அடித்து அமௌண்ட்டு போடணுன்னு ஆசை. நாங்கள் அமௌண்ட் போட்டுடலாம் அடித்து கைஸ். நம்மளால தான் அடிக்க முடியல, சும்மாவாச்சும் அமௌண்ட் போடலாம். கைஸ் நம்ம ஏடபிள்யூஎம் எடுத்து எப்போ அடிக்கலான்னு வருமோ அப்போ தான் அந்த எனிமி சாவுவாங்க கைஸ். திரும்பியும் அந்த கிரிக்கெட் பண்டில் நம்மளை அடிச்சிட்டாங்க. நம்ம சேடாக இருக்குது. இல்லை அடித்தே தீரணும் இந்த கிரிக்கெட்டை கைஸ். நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 கில்லாச்சும் பண்ணணும். ஆனால் நம்மளால எங்கே பண்ண முடியுது? கைஸ் அங்கே யாரும் இருக்காங்க. ஸோ நம்ம இங்கே வந்துடலாம். நம்ம ஏடபிள்யூஎம் எடுத்து அவங்களுக்கு ஸ்கோப் போட்டு வைக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவங்க செத்துடுறாங்க. அதுதான் எப்படின்னு தெரியல கைஸ். இங்கே பாருங்கள், நான் அங்கேயே வச்சுட்டு இருந்தால் ஒருத்தங்க இங்கே வராங்க. கைஸ் இப்போதைக்கு நம்ம வெறும் 8 கில் தான் எடுத்துருக்கோம் கைஸ். நான் சொன்னேன்ல, எப்பயுமே நான் ஃபஸ்ட் ரவுண்ட் தோற்றுருவேன், ஆனால் செகண்ட் ரவுண்ட் ஜெயிச்சிருவேன். நான் சொன்ன மாதிரியே ஜெயிச்சிட்டேன். இப்போ நாம் தான் 3வது பிளேஸு ஸ்கோர் போர்டில். கைஸ் இன்னும் ஒரு ரவுண்ட் ஆடிட்டு கேம் பிளே முடிச்சிக்கலாம். ஏன் சண்டே சாட்டர்டே போன சண்டே சாட்டர்டே இந்த சண்டே சாட்டர்டேவும் வீடியோ போடலன்னா ரொம்ப பிஸி. ஸோ அதனால தான் நீங்கள் வீடியோ போடுறேன். அதே மாதிரி நாளைக்கும் வீடியோ வரும் கைஸ். இந்த ரவுண்டில் தான் இந்த பிளேஸில் தான் நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட் தோற்றோம் கைஸ். நம்ம டீமில் 2 பேர் வந்துட்டாங்க. கமான் பாய்ஸ் போங்க ப்ரோ. யார் ப்ரோ நீ அமௌண்ட்லாம் போடுற? அப்போ பாருங்க ப்ரோ, நான் போடுறேன். கைஸ் நம்ம அமௌண்ட் போடுற கேப்பில் அங்கே ஒருத்தர் 2 கிலோ அடிச்சிட்டாங்க. அங்கே ஒருத்தங்க கைஸ் நம்மளை எப்படி அடித்தாங்கன்னே தெரியல. உங்களுக்கு ரிவெஞ்சு கொடுத்தே தீரணும். இப்போ அதுக்குன்னே நம்மக்கிட்ட ஒரு கிரனேட் இருக்குது. ஆனால் நம்ம டீம்மேட்ஸை அவங்க முடிச்சிட்டாங்க கைஸ். இருக்காங்க இன்னும் கைஸ். அவ்வளோதான், கில்லு வந்துருச்சு. கைஸ் மேலே போனால் எல்லாம் செத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி என்ன ஆச்சுன்னே தெரில. அங்கே ஒருத்தர் இருக்கார், அவரை தான் அடிக்க முடியல
கைஸ் யாரோ ஒருத்தவங்க நம்மளை இங்கேருந்து அடிக்கிறாங்க. கைஸ் இவர் தான், இவர் மண்டையில் போட்டு அனுப்பிச்சி விடலாம். கைஸ் தான் போகிறாரு, அதெல்லாம் டப்புன்னு போட்டு முடிச்சிட்டான். ஆனால் நம்மளுக்கெல்லாம் செப்பை செம்ம வந்து அடிக்கிறாங்க. கைஸ் இவர் வேற என்னை அடிச்சுட்டே இருக்காங்க. கைஸ் அவங்களுக்கு ரிவெஞ்சு கொடுத்துட்டே தீரணும். லாவா எம்டன் வச்சு டப்பு தான், சும்மா ஒரே அடியிலே க்ளோஸு. கைஸ் இங்கே எத்தனை பேர் வந்துட்டாங்க. இப்போ அடியை மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்க எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்களுக்குலாம் சங்கு. இப்போ பாருங்க என்னை அடித்தவங்களுக்கு 1, நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு 2. கைஸ் அவ்வளோதான். இப்போ பாருங்க அமௌண்ட் அவ்வளோதான் அமௌண்ட். கைஸ் நம்மளை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க தான் இப்போ வரைக்கும் ஸ்கோர் அதிகம். இப்போ நாம் அடித்து காட்டலாம் நாம் யாருன்னு. கைஸ் வெற்றிகரமாக நாம் 7 கில் பண்ணிட்டோம். கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா 8 கில் பண்ணிட்டோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. கைஸ் கீழே ஒரு எதுமி டப்புன்னு போட்டுடலாம். 9 கில்லு. கைஸ் அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் அடிக்கலாம். ஆனால் அவர் அடிக்கிறதுக்குள்ளே நம்ம டீம்மேட்டை அடிச்சிட்டாங்க. கைஸ் இப்போ M4A1 மாற்றிக்கலாம். கைஸ் நம்மள இவர் அடிச்சிட்டாரு. இப்போ நம்ம 1 கில் அடித்தா 10 கில்லு. இப்போ அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் அடிச்சிட்டா முடிஞ்சிடும். பாருங்க கைஸ் 10 கில்லு. கைஸ் 10 கில் அடித்தாச்சு. ஆனால் நம்ம தோற்றுட்டோம். பரவாயில்ல, நம்ம தோற்றாலும் பரவாயில்ல, நம்ம 10 கில் அடிச்சிட்டோம். அதே மாதிரி இந்த ஸ்கோர் போர்டில் நாம் தான் ஃபஸ்ட்டு. சரி கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் கைஸ்.